2 பசங்க பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேளு. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. முதல் பையன் பேரு கார்த்திக். அவன் எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான். படிப்புல எல்லாமே அவனுக்கு ஈஸியா வந்துடும். அவன் பெரியவன் ஆனதும் நல்ல கார், வீடு, வேலை எல்லாம் வாங்கிடுவேன்னு நம்புவான். அதை அடையறதுக்காக நிறைய வழிகளை தேடுவான். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுல எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துட்டு அதிலேயே டெவலப் ஆயிடுவான். இன்னொரு பையன் பேரு அருண். அவன் எப்பவுமே தனியா இருப்பான். அவனால எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாமே வேஸ்ட்னு அவனுக்கு நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கையும் செயலும் தான் நம்மள முன்னாடி கொண்டு போகும். அதனால கார்த்திக் அவனோட கோல் எல்லாத்தையும் அடைஞ்சிடுவான். ஆனா அருண் எப்பவும் தனியா தான் இருப்பான். இந்த ஸ்டோரியோட மோரல் என்னன்னா, ஒருத்தன் தோத்துருவேன்னு நினைச்சா அவன் தோத்துடுவான், ஜெயிச்சிருவேன்னு நினைச்சா ஜெயிச்சிடுவான். எப்படி நம்ம மேல நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுன்னு நீ கேப்ப. முதல்ல தோல்வியை பத்தி யோசிக்காத, ஜெயிப்போம்னு மட்டும் யோசி. எல்லாமே சரியா நடக்கும்னு நீ என்ன நினைக்கிறியோ அதை அடைஞ்சிடுவேன்னு உனக்குள்ளேயே சொல்லிட்டே இரு. அப்புறம் உன் கோல் பக்கம் போயிட்டே இரு. 2வது, நீ நினைக்கிறத விட நீ பெற்றான ஆளுன்னு உனக்குள்ளேயே சொல்லிட்டே இரு. நிறைய பேர் அவங்கள குறைச்சு மதிப்பிட்டுக்கிறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸையும் அபிலிட்டியையும் குறைச்சலா எடை போடுறாங்க. 3வது, உன் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணும்னா உன் நம்பிக்கை எவ்வளோ பெருசுன்னு பாரு. சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கிட்டா பெருசா எதுவும் அடைய முடியாது. பெரிய சக்சஸ்னா பெரிய கோல்ஸ் வேணும். எக்ஸ்கியூஸ் வேணாம்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. கொஞ்சம் சளி பிடிச்சாலும் கூட அது பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அதுவே பெருசாயிடும். உங்களுக்கு பெரிய வியாதியா இருந்தாலும் கூட லைஃபை விட்டுடாதீங்க. உங்களால முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அடைய முடியும். 2வது, ஐயா எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க புத்திசாலித்தனத்தை குறைச்சலா எடை போடாதீங்க. மற்றவங்களோட புத்திசாலித்தனத்தையும் பெருசா நினைக்காதீங்க. மற்றவங்க என்ன அடைஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்களும் அடைய முடியும். வீட்லையும் வேலையிலையும் பாசிட்டிவா யோசிக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்க. எதுக்கு உங்களால முடியாதுன்னு யோசிக்காதீங்க, எப்படி முடிக்கிறதுன்னு யோசிங்க. உங்க மனச தோல்விக்கு காரணம் சொல்ல விடாதீங்க. ஜெயிக்கிறதுக்கு வழி தேடுன்னு சொல்லுங்க. நிறைய டேட்டா மனப்பாடம் பண்றதை விட யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். புதுசா யோசிக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்க. புது ஐடியாஸ்லாம் யோசிங்க. பிரச்சனைகளுக்கு புதுசா வழி தேடுங்க. 3வது, ஐயோ நான் ரொம்ப வயசானவன், வயசு குறைஞ்சவன்னு சொல்லுவாங்க. உங்க வயசை பாசிட்டிவா பாருங்க. நீங்க இளமையா இருந்தா உங்களுக்கு எல்லாமே முன்னாடி இருக்கு. நிறைய கத்துக்கலாம், தப்பு பண்ணலாம். நீங்க வயசானவன்னு நினைச்சா இன்னும் எவ்வளோ வருஷம் உங்களால நல்லா லைஃப் வாழ முடியும்னு கணக்கு போடுங்க. உங்களுக்கு 40 வயசுனா நிறைய பேர் 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. உங்களுக்கு இன்னும் பாதி லைஃப் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. அதுல டெவலப் ஆகணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும். நான் ஏன் இவ்வளோ லேட்டா ஸ்டார்ட் பண்ணேன்னு யோசிக்காதீங்க. அது தோத்து போறவங்க யோசிக்கிறது. நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு நல்ல நேரம் இனிமேதான்னு யோசிங்க. இதுதான் ஜெயிக்கிறவங்க ஸ்டைல். 4வது, தொடர்ந்து வர்ற மோசமான அதிர்ஷ்டம். காரணக்காரிய விதிங்கிறது இருக்கு. நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்றத கூர்ந்து பாருங்க. அதுல தயாரிப்பு, திட்டமிடல், வெற்றிக்கு வழிவகுக்கிற மனநிலை எல்லாம் இருக்கும். நீங்க மோசமான அதிர்ஷ்டம்னு நினைக்கிறத பாருங்க. அதுக்கு பின்னாடி தோல்விக்கான குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கும். வெறும் ஆசைப்படுறது மட்டும் பண்ணாதீங்க. வெற்றியை பத்தி பயனில்லாத பகல் கனவுகளோட உங்க மூளையை குழப்பிக்காதீங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்காம அதிர்ஷ்டத்தை நம்பி வெற்றியை அடைய முடியாது. வெற்றியோட கொள்கைகளை பின்பற்றி அதை சரியா செயல்படுத்துறவங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, சண்டை சச்சரவுகள்ல ஜெயிக்கிறது அல்லது வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த நல்ல விஷயத்துக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. அதிர்ஷ்டம் அதுக்காக இல்ல. அதற்கு பதிலா வெற்றிக்கு தேவையான எல்லா குணங்களையும் வளர்த்துக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல நினைவுகளை, உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான தருணங்களை, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த விஷயங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள ஒரு மிருகம் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண விட்டுடாதீங்க. நீங்க எந்த ஒரு விரும்பத்தகாத எண்ணத்தையும் உருவாக்க முடியும். உதாரணமா, ஒரு பொண்ணு உங்களை தூக்கி எறிஞ்சா எனக்கு யாரும் தேவையில்லை, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறதால அவ தூக்கி எறிஞ்சிட்டா மாதிரி உங்க மனசுல ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்குவீங்க. தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. தன்னம்பிக்கையான செயல்கள் தன்னம்பிக்கையான சிந்தனையை உருவாக்கும். எதையாவது செய்ய தவறிட்டேன்னு பயப்படாதீங்க. எழுந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்பிக்கையா இருக்க என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? முதல்ல முன்னாடி வரிசையில உட்காருங்க. மத்தவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்காதீங்க. 2வது, யார்கிட்டயாவது பேசும்போது அவங்க கண்ணை பாருங்க. ஒருத்தரோட பார்வை உங்களுக்கு நிறைய சொல்லும். 3வது,
சாதாரணமா நடக்கிறத விட 25% வேகமா நடங்க. மெதுவா நடக்கிறது உங்களை டல்லாக்கிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது, உங்க கருத்தை சொல்லுங்க. மத்தவங்களோட கருத்துல இருந்து வித்தியாசமான ஐடியா அல்லது கருத்து உங்ககிட்ட இருந்தா அதை சொல்லுங்க. உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க. 5வது, அடிக்கடி சிரிங்க. இது உங்களுக்கு மட்டும் நம்பிக்கையை கொடுக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும். பயத்தை எதிர்த்து போராட 5 வழிகள் இருக்கு. முதல்ல, செயல்தான் பயத்துக்கு மருந்து. எதுவும் செய்யாம இருந்தா பயம் அதிகமாகி நம்பிக்கையை அழிச்சிடும். முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். ஒரு பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சா இப்பவே போய் பாருங்க, நாளைக்கு தள்ளி போடாதீங்க. 2வது, உங்க மனசை நல்ல எண்ணங்களால நிரப்புங்க. உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தாதீங்க. 3வது, மக்களை சரியான கோணத்துல பாருங்க. யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க அல்லது உயர்த்தி பேசாதீங்க. எப்பவும் ஒருத்தர்கிட்ட சமமா பேசுங்க. 4வது, உங்க மனசாட்சியை கேளுங்க. எப்பவும் அதை பின்பற்றுங்க. இல்லைன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வரும், அது நம்பிக்கைக்கு கெடுதல். 5வது, உங்க செயல்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லணும். எப்பவும் சத்தமா பேசுங்க. உங்களை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம். தோல்வியை பத்தி பயப்படாம நீங்க சரின்னு நினைக்கிறதை செய்யுங்க. பெரியதா யோசிக்கணும்னா பாசிட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு தடவை இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி தோத்துட்டேன், இனிமே அதை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா என் சொந்த கவனக்குறைவால தான் தோத்துட்டேன், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுங்க. மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. 25% மார்க்கெட் ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுல இறங்குறது நல்லதில்லைன்னு சொல்றதுக்கு பதிலா 25% மார்க்கெட் தான் இன்னும் ஃப்ரீயா இருக்கு, இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லுங்க. நான் இந்த பொருளை விற்க ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, இது யாருக்கும் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு பதிலா என்னால் அந்த பொருளை விற்க முடியல, ஆனா அது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும், அவ்வளவுதான்னு சொல்லுங்க. அவங்க ரொம்ப கொஞ்சமா ஆர்டர் பண்றாங்க, அவங்கள டீல் பண்றது லாபகரமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க கொஞ்சமா ஆர்டர் பண்றாங்க, எப்படி அவங்கள நிறைய ஆர்டர் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு பிளான் போடுவோம்னு சொல்லுங்க. கம்பெடிட்டர்ஸ் கிட்ட எல்லா அட்வான்டேஜும் இருக்கு, என்னால் அவங்களோட போட்டி போட முடியாது, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா எந்த கம்பெடிட்டர் கிட்டையும் எல்லா அட்வான்டேஜும் இல்லை, எப்படி அவங்கள ஓவர்டேக் பண்றதுன்னு சேர்ந்து யோசிப்போம்னு சொல்லுங்க. பெரியதா யோசிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுறது எப்படின்னு பாருங்க. உங்க உணர்வுகளை விவரிக்கிறப்போ சந்தோஷமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி பேசும்போது பிரகாசமான, பாசிட்டிவான, உற்சாகமான, ஃப்ரெண்ட்லி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா எப்பவும் மற்றவங்களுக்கு பாராட்டு சொல்லுங்க, அவங்கள உற்சாகப்படுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க அறிமுகமானவங்களை பத்தி அவங்களோட அழகு, வேலை சாதனைகள், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பாராட்டுங்க. உங்க பிளான்களை பாசிட்டிவா சொல்லுங்க. என்கிட்ட ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, நமக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா மக்கள் சந்தோஷமா அந்த வேலையை எடுத்துப்பாங்க. ஆனா நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொன்னா கேட்கறவங்க மனசுல ஒரு டல் பிக்சர் வந்துடும், அந்த வேலையை பத்தி அவங்களுக்கு சரியான மனநிலை இருக்காது. சரி, இப்ப நிலம், வீடு விற்கிறதுல இருக்கிற ஐடியாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். நம்ம கிட்ட ஒரு நிலம் இருக்கு, அதுல ஒரு பழைய வீடும் இருக்குன்னு வைங்க. சும்மா அந்த நிலத்தையும் வீட்டையும் அப்படியே விற்கிறதுக்கு பதிலா அதுல என்னென்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் போட்டு விற்கணும். வாங்குறவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். முதல் ஆப்ஷன், அந்த இடத்துல ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லாம் மக்களுக்கு நேச்சர் மேல ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு, அதனால ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் நல்லா போகும். பக்கத்திலேயே ஒரு சிட்டி வேகமா டெவலப் ஆகுதுன்னா இன்னும் நல்லது. நிறைய பேர் ஹார்ஸ் ரைடிங் கத்துக்க வர்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு குதிரைங்க வச்சா நல்லா லாபம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டு காமிக்கணும். 2வது ஆப்ஷன், மரக்கன்னு நர்சரி ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லாம் மரம் வளர்க்கறதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அதனால மரக்கன்னு நர்சரி நல்லா போகும். 3வது ஆப்ஷன், கோழி ஃபார்ம் கூட வச்சு நடத்தலாம். நர்சரியிலிருந்து கிடைக்கிற இலை, தழைகள் எல்லாம் கோழிக்கு தீவனமா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா லாபம் கொடுக்கும். இப்படி வாங்குறவங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுத்தா அவங்க நிலத்தை வாங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சும்மா நிலத்தை மட்டும் விற்கிறத விட இப்படி பிளான் போட்டு விற்கிறப்போ கொஞ்சம் அதிகமா காசு கூட கேட்கலாம். பெரியதா யோசிக்கிறதுல விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல என்ன வாய்ப்பு இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். பெரியதா யோசிக்கிறவங்க இப்ப இருக்கிற நிலைமையிலேயே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் எவ்வளவு மதிப்புன்னு தெரியுமா? ஒரு தடவை நான் ஒரு கடையில ஒரு சேல்ஸ் பொண்ணு கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறத பார்த்தேன். அந்த கஸ்டமர் கோவமா வெளியே போயிட்டாரு. அந்த சேல்ஸ் பொண்ணு ₹1, ₹1.5 சாமான் வாங்கணும்னு நினைக்கிறாரு. நான் என்னோட நேரத்தை எல்லாம் அலமாரியில தேடி அவர் என்ன வேணும்னு கண்டுபிடிக்கணும். அவர் அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னா. அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பு.
கஸ்டமர்ஸை ஒரு தடவை வாங்குறத வச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு வருஷத்துல எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்த்து மதிப்பிடணும். இப்போ ₹1 வாங்குனா கூட அடுத்த வாரம் ₹180 வாங்கலாம். அந்த காசை ஃபியூச்சர்ல அந்த கடை இழந்துடுச்சு. இந்த கொள்கை சில்லறை விற்பனைக்கு மட்டுமில்ல, எல்லா விதமான பிசினஸுக்கும் பொருந்தும். லாபம் லாயல் பார்ட்னர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். நிறைய தடவை ஆரம்பத்துல ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் லாபம் இல்லாம வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்க கஸ்டமர்ஸ் இப்போ எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு பார்க்காதீங்க, அவங்க எவ்வளவு செலவு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. உங்க கஸ்டமர்ஸுக்கு நல்ல வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒர்க் ஷாப். முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தோட வேல்யூவையும் அதிகரிக்கணும். அந்த ரியல் எஸ்டேட் சேல்ஸ்மேன் பண்ண மாதிரி. எப்பவும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இந்த ரூம், இந்த வீடு, இந்த பிசினஸோட வேல்யூவை எப்படி அதிகரிக்கலாம்னு. அதை செய்யறதுக்கான ஐடியாஸை தேடுங்க. 2வது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வேல்யூவை அதிகரிக்கணும். நீங்க வெற்றி பாதையில எவ்வளவு உயரத்துக்கு போறீங்களோ அவ்வளவுக்கு உங்க வேலை மற்றவங்களோட வளர்ச்சியும் டெவலப்மெண்ட்டும் சம்பந்தப்பட்டதா இருக்கும். உங்க கீழே வேலை செய்யறவங்களோட வேல்யூவை எப்படி அதிகரிக்கிறது, அவங்க வேலையை எப்படி இன்னும் எஃபிஷியண்டா மாத்துறதுன்னு யோசிக்கணும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல நீங்க அந்த பெஸ்ட்டை பார்க்கணும். 3வது, உங்க சொந்த வேல்யூவை அதிகரிக்கணும். எல்லா நாளும் உங்களை நீங்களே இன்டர்வியூ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட வேல்யூவை அதிகரிக்க நான் என்ன பண்ணலாம்னு கேளுங்க. நீங்க எப்படி ஆகலாம்னு உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ உங்க வேல்யூவை அடையிறதுக்கான வழிகளை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கிரியேட்டிவ் திங்கிங். முடியாதுன்னு நம்புனீங்கன்னா உங்க மனசு முடியாதுன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை தேட ஆரம்பிச்சிடும். ஆனா முடியும்னு உண்மையா நம்புனீங்கன்னா உங்க மனசு அந்த இலக்கை அடையிறதுக்கான வழிகளை தேட ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சிடும். 1939ல ஜார்ஜ் டான்சிக்ங்கிற ஸ்கூல் பையன் கிளாஸுக்கு லேட்டா வந்தான். போர்டில் எழுதி வச்சிருந்த சமன்பாடுகளை ஹோம் ஒர்க்னு தப்பா நினைச்சுக்கிட்டான். அந்த அசைன்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஜார்ஜ் அதை முடிச்சிட்டான். அது புள்ளியியல்ல தீர்க்கப்படாத 2 பிரச்சனைகளாம். அதோட காம்ப்ளெக்சிட்டியால சயின்டிஸ்டால பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்துச்சான். டான்சிக் கொஞ்சம் லேட்டா தான் அவனோட வேலையை சப்மிட் பண்ணான். அதுக்காக அவனை கண்டிப்பாங்கன்னு நினைச்சான். புது ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு உங்க பிசினஸ் சம்பந்தமா உங்க மனசுல வர்ற எல்லா ஐடியாஸையும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா திங்கட்கிழமையும் 4 மணி நேரம் உட்கார்ந்து எழுதி வச்சிருக்கிற எல்லா ஐடியாஸையும் யோசிச்சு எது சூட்டபிள்னு பாருங்க. அந்த 4 மணி நேரத்துல உங்க பிசினஸோட எல்லா டீடைல்ஸையும் கவனமா யோசிங்க. புது ரெகுலர் கஸ்டமர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு யோசிங்க. சில ஐடியாஸ் முதல் பார்வைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா அது உண்மையில வேலை செய்யும். அலமாரிகள்ல பொருட்களை எப்படி அடுக்கி வைக்கிறது, ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கான கிரெடிட் சிஸ்டம், டிஸ்கவுண்ட்ஸ், அடிஷனல் ஆஃபர்ஸ், இதெல்லாம் எல்லா நாளும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் உட்கார்ந்து இன்னைக்கு எப்படி நல்லா வேலை செய்யலாம், எப்படி இன்னும் அதிகமா வேலை செய்யலாம்னு யோசிங்க. கேள்வி கேட்கறதை கேட்கறது 2யும் டெவலப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பேசுறத ஊக்குவிங்க. ஒருத்தர்கிட்ட தனியா பேசும்போது அல்லது மீட்டிங்ல ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச அனுபவத்தை பத்தி நீங்க எனக்கு என்ன சொல்ல முடியும், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க மாதிரி கேள்விகள் கேட்டு மக்கள் பேசுறத ஊக்குவிங்க. அப்போ 2 விஷயத்துல ஜெயிப்பீங்க. கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க. மக்களை சந்தோஷப்படுத்த சரியான வழி அவங்க கருத்தை கேட்கறது தான். உங்க ஐடியாஸை இதை பத்தி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதிரி கேள்வியா கேளுங்க. உங்ககிட்ட பேசுறவங்க அதை இன்னும் நல்லா மாத்தி பாலிஷ் பண்ணட்டும். ஒரு சின்ன இன்ஃபார்மல் சர்வே நடத்துங்க. உங்க எம்ப்ளாயீஸ் அந்த ஐடியாவை பத்தி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. டிஸ்கஷன் பண்றப்போ ஒரு புது பெட்டர் ஐடியா வர வாய்ப்பு அதிகம். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேளுங்க. கேட்கறதுனா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. கேட்கறது உங்க மூளைக்குள்ள போகணும். எத்தனை பேர் கேட்குற மாதிரி நடிச்சிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. பேசுறவங்க கொஞ்சம் நிறுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தான் நினைப்பாங்க. பேசுறவங்க சொல்ற வார்த்தைகள்ல கவனம் செலுத்துங்க, அதை மதிப்பிடுங்க. அது உங்க மனசுக்கான உணவு. ஐடியாஸை செயல்படுத்துறதுக்கு ஒரு சின்ன பிளான். முதல்ல எப்பவும் கூட ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. பகல்ல உங்களுக்கு வர்ற எல்லா ஐடியாஸையும் அதில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் எழுதி வச்சிருக்கிற ஐடியாஸை பாருங்க, அதை பத்தி யோசிங்க, அதுக்குள்ள இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிங்க. உங்க ஐடியாஸோட சம்பந்தப்பட்ட அடிஷனல் இன்ஃபர்மேஷனை தேடுங்க. அந்த ஐடியாவை பல கோணங்கள்ல இருந்து யோசிச்சு பாருங்க.
நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க. உங்க சிந்தனை உங்க செயல்களை தீர்மானிக்கும். உங்க செயல்கள் மத்தவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு தீர்மானிக்கும். உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்போ மத்தவங்க உங்க பேச்சை கேட்பாங்க. குட் பேக்கேஜிங். நல்ல பேக்கேஜிங் இருந்தா சீக்கிரமா வாங்குறவங்க கிடைப்பாங்க, நல்ல விலைக்கும் விற்கலாம். நீங்க எவ்வளவு நல்லா பேக்கேஜ் பண்றீங்களோ அவ்வளவு நல்லா சமூகத்துல உங்களை பத்தி நல்லா நினைப்பாங்க. ஒருத்தர் அவங்க வேலையை முக்கியமானது, தேவையானதுன்னு நினைச்சா எப்படி இன்னும் நல்லா வேலை செய்யலாம்னு அவங்க மனசுல இருந்து ஐடியாஸ் வரும். நல்லா வேலை செய்யறதுனா ப்ரோமோஷன் கிடைக்கிறது, நிறைய காசு சம்பாதிக்கிறது, நல்ல பேர் வாங்குறது, வாழ்க்கையில திருப்தி, சந்தோஷம், இதெல்லாம். உங்க கீழே வேலை செய்யறவங்களோட வேலையை நல்லா ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 ஐடியாஸ். முதல்ல, எப்பவும் உங்க வேலையை பத்தி பாசிட்டிவா இருங்க. அப்போதான் உங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்பீங்க. 2வது, எல்லா நாளும் வேலைக்கு வரும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கேனா? என்னோட எல்லா பழக்க வழக்கங்களும் என் கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட நான் பார்க்க விரும்புகிற மாதிரி இருக்கான்னு. நீங்கள் டல் மனநிலையில் வேலைக்கு வந்தால் உங்கள் எம்ப்ளாயீஸும் அறியாமையில் உங்களை காப்பி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பல தடவை உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக உங்ககிட்டயே பேசிக்கோங்க. உங்களை நீங்களே கேளுங்க, நான் ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளாக இருந்தால் நான் இதை பற்றி கவலைப்படுவேனா? என்னோட அறிமுகமானவங்களையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் என்ன பண்ணுவார்? ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? நான் மேக்ஸிமம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஆள் மாதிரி இருக்கேனா? நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் மாதிரி பேசுகிறேன்னா? ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் இதை படிப்பாரா? சக்ஸஸ்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளுங்க இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? ஒரு சீரியஸான ஆள் இதுக்காக கோவப்படுவாரா? ஒரு சீரியஸான ஆள் இப்படி ஜோக் சொல்லுவாரா? ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் மற்றவங்க கிட்ட அவங்க வேலையை பற்றி சொல்லும்போது எப்படி விவரிப்பார்? கிரியேட் யுவர் என்வாயர்மெண்ட். நம்மளை சுற்றி நல்லா யோசிக்கிற மாதிரி ஆளுங்க இருக்கணும். நம்ம சுற்றுப்புறத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். விதவிதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூட பழகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நம்ம கருத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்களும் இருக்கட்டும். நெகட்டிவாக பேசுகிறவங்கள விட்டு தள்ளி இருக்கணும். நம்ம மனநிலை நம்ம பக்கம் இருக்கணும். நமக்கு இஷ்டமில்லாத சப்ஜெக்டை டீடைலாக படிக்கணும். அப்போது நமக்கு புதுசாக பேசுகிறதுக்கு டாபிக் கிடைக்கும். அந்த துறையில் வேலை செய்யும்போது நல்லா தெரிஞ்சு வேலை செய்ய முடியும். நம்ம உற்சாகமாக இருக்கோமா இல்லையான்னு எல்லாத்துலேயும் தெரியும். ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுல கூட எனர்ஜியாக விவிடாக பேசணும். அப்போதான் நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். எப்பவும் நல்ல நியூஸ் மட்டும் சொல்லணும். ஒருத்தருக்கு முக்கியமான ஆளுன்னு ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ அவர் நம்மளை பற்றி கவலைப்படுவார். அவர் நம்மளை பற்றி கவலைப்பட்டா நமக்கு நிறைய செய்வார். பாராட்டுறதை நிறுத்தக்கூடாது. அவங்க நமக்கு செய்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம்னு எப்பவும் தெரியப்படுத்தணும். அவங்க செய்கிறது எல்லாம் சாதாரணம்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அன்பான உண்மையான சிரிப்பில் நம்ம அப்ரூவல் தெரியணும். அப்போ அவங்களுக்கு நம்ம கவனிச்சோம், நல்ல மனநிலையில் இருக்கோம்னு தெரியும். பாராட்டும் போது அவங்க மேலே நம்ம சார்ந்து இருக்கோம்னு தெரியணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான ஆளுன்னு ஃபீல் ஆகும். தேவையான ஆளுன்னு ஃபீல் ஆனால் இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. மனசார பாராட்டணும், சும்மா சம்பிரதாயத்துக்கு பாராட்டக்கூடாது. பாராட்டுனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. 2 வயசு குழந்தையா இருந்தாலும் 90 வயசு தாத்தாவா இருந்தாலும் எல்லாருக்கும் பாராட்டு பிடிக்கும். பெரிய சாதனை பண்ணா மட்டும்தான் பாராட்டணும்னு இல்லை. சாதாரண வேலைக்கும் ஐடியாஸுக்கும் ஹெல்ப்புக்கும் பாராட்டணும். அவங்க அழகை பாராட்டணும். ஸ்பெஷலாக ஃபோன் பண்ணி பாராட்டலாம். அவங்கள போய் பார்க்கலாம், லெட்டர் எழுதலாம். ஆளுங்களை முக்கியமானவங்க முக்கியமில்லாதவங்கன்னு பிரிக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு முக்கியம். குப்பை அள்ளுறவங்களா இருந்தாலும் கம்பெனி பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் எல்லாரும் முக்கியம். யாரையாவது 2ஆந்தர ஆளுன்னு நடத்தினா நம்மளால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் எடுக்க முடியாது. சர்வீஸ் தான் முக்கியம். மக்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யணும். நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா மற்றவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால மற்றவங்க கூட பேசும்போது சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல பேர்களை ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல மாதிரி பேசணும். நம்மளை பார்த்தாலே டென்ஷன் ஆகக்கூடாது. கூலாக இருக்க கற்றுக்கணும். அப்போ எதுவும் நம்மளை டென்ஷன் பண்ணாது. செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறத கேட்கணும். நம்மக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளை நாமே எக்ஸாமின் பண்ணிக்கணும். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கணும். என்ன தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தோல்வியை பார்த்து சிரிக்கணும். நம்மளை நாமே குறை சொல்லிக்கணும். நம்ம தப்புகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு திருத்திக்கணும். அப்போதான் நல்லா வேலை செய்ய முடியும். நம்ம தோல்விக்கு விதியை குறை சொல்லக்கூடாது. தோல்விக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். விதியை குறை சொன்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கூட நல்லா ஆகாது. விடாமுயற்சியா இருக்கணும். புத்திசாலித்தனமா இருக்கணும். நம்ம இலக்கை விட்டு விலகக்கூடாது. ஆனா ஒரே வழியில போயிட்டே இருக்கக்கூடாது. புது வழிகளில் ட்ரை பண்ணணும்.
எந்த சூழ்நிலையிலையும் நல்லது இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்பிக்கையா இருக்க முடியும். தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து பாடம் கத்துக்காதவங்க தான் தோத்து போறவங்க. 10 வருஷத்துல நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பேனாவும் நோட்புக்கும் எடுத்து உங்க 10 வருஷ பிளானை எழுதுங்க. உதாரணத்துக்கு, வேலை 10 வருஷத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கணும், எவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கணும், எவ்வளவு செல்வாக்கு வேணும். வீடு 10 வருஷத்துல நானும் என் குடும்பமும் எப்படி வாழணும், எந்த மாதிரி வீட்டுல இருக்கணும், எப்படி விடுமுறை நாட்களை கழிக்கணும், என் பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவு காசு சப்போர்ட் பண்ணணும். சமூக உறவுகள், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அறிமுகமானவங்க வேணும், எந்த சமூக குழுக்கள்ல சேரணும், நான் இருக்கிற ஏரியாவில் என்ன ரோல் பண்ணணும், மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும். நம்புங்க, உங்க 10 வருஷ பிளானை எழுதும்போது அதை நடத்தி காட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க.